நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த மாதத்தின் அதிகாலை நேரத்திலே உண்டாவதாக. இந்த நாள், இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய செய்தி என்ன என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் ஒரு வாசிக்கலாம். எடுத்தவர் லேவியராகமம் 23:24. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களும், ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களும், திருச்சபை செய்ய வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் இங்கே முன்குறிக்கிறதை வேதம் சொல்லுகிறது. 7ஆம் மாதம் என்று சொல்லுவது மாதத்தின் 6 மாதங்களை கடந்து, வருஷத்தின் 6 மாதங்களை கடந்து 7ஆவது மாதத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற நேரம். ஒரு வேலையிலே ஒருவரை நாம் அங்கே தேர்ந்தெடுக்கும் போது ஒரு ஆர்கனைசேஷன் அவர்களுக்கு 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் ப்ரொபேஷன் பீரியட் என்று கொடுப்பார்கள். இந்த 6 மாதத்துக்குள்ளே அல்லது 3 மாதத்துக்குள்ளே அவருடைய பணி சரியாக இருக்கும் என்று சொன்னால் பதவி உயர்வு, அதை போல இன்கிரிமெண்ட், அதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய காரியத்தை அதை ஒரு காரியமாக வைத்திருப்பார். எந்த ஆர்கனைசேஷன்ல போய் நீங்கள் எனக்கு அவர்களை கூப்பிடும் போது என்ன சம்பளம் உனக்கு வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது நான் ஒரு சம்பளத்தை டிமாண்ட் பண்ணும்போது அவர்கள் சொல்லுவார்கள், 6 மாதம் வேலை செய், அந்த வேலையின் முடிவிலே உன்னுடைய தகுதி, உன்னுடைய வேலையின் காரியங்களை பார்த்துவிட்டு நான் உனக்கு இன்கிரிமெண்ட் தருவேன், இல்லாவிட்டால் உனக்கு நான் அந்த பதவியை தருவேன் என்று சொல்லுவதை நாம் அன்றாட வாழ்விலே பார்க்கிறோம். அதை போலத்தான் ஆண்டவரும் தம்முடைய திருச்சபையிலே 6 மாதங்கள் செய்த பணிகளை அவர் பார்க்கிறார். நடந்து வந்த எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு 7ஆவது மாதத்திலே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட்? இந்த மாதம் 7ஆம் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் எக்காலத்தை எடுத்து ஊத வேண்டும். அது ஞாபக குறியாக கொண்டாடும் பண்டிகை, ஞாபக குறி பண்டிகை என்று எக்கால பண்டிகையை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இதை நாம் தியானிக்கும் போதுதான் திருச்சபையிலே எக்காலம் எதற்காக ஊதப்பட வேண்டும் என்பதை நாம் வாசித்த எண்ணாகமம் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. எண்ணாகமம் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். மோசேக்கு கட்டளை கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 2 வெள்ளி பூரிகைகளை செய்ய வேண்டும். அவைகளை எடுத்து நீ பயன்படுத்தும் போது ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். சபை கூடி வரும்போது ஒரு காரியத்தை காலத்தை கொண்டு செய்ய வேண்டும். நீங்கள் பாளையத்தை விட்டு புறப்படும் போது ஒரு தொனியோடு தொனிக்க வேண்டும். அதை போல யுத்தத்துக்கு புறப்படும் போது எக்காலம் ஊதப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தை சுற்றிலும் உட்கார்ந்திருப்பார்கள். இங்கே இந்த ஜனங்களுக்கு காவலாளிகளை மோசே நியமித்திருக்கிறான். அங்கே வனாந்தரத்திலே உட்கார்ந்திருக்கும் போது எதிராளிகள் வருவதை கண்டால் அவன் ஒரு எக்காலம் ஊத வேண்டும். படையானது ஆயத்தமாக வேண்டும். அதை போல மோசேயும் ஆரோனும் ஆண்டவர் எதையாவது சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு எக்காலத்தை ஊதி அமைதியாக ஊதி சபையார் எல்லாரும் கூட வேண்டும். 1000 கூட வேண்டும். 100 பேருக்கு தகுதியானவர்கள் கூட வேண்டும். 10 பேருக்கு தலைவர்கள் கூட வேண்டும் என்று சொல்லி அவன் வகை வகையாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறான். இவன் எக்காலம் ஊதும் போது அதை இந்த பாளையம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 12 கோத்திரங்களும் இந்த லேவியருடைய கோத்திரங்களும் அவர்கள் சுற்றி வட்டமடித்திருப்பார்கள். பிரகாரத்தை சுற்றிலும் ஆசரிப்பு கூடார
கூடாரத்தை சுற்றிலும் முதலாவதாக ஆரோனுடைய பிள்ளைகள் அவர்கள் 4 பக்கமும் அவர்கள் பாளையமிட்டிருப்பார்கள். இதற்கு பின்புறமாக இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் ஒவ்வொரு இடத்திலும் 3 கோத்திரங்களாக 4 திசையிலும் 12 கோத்திரங்களும் இருக்க வேண்டும். கிழக்கு பகுதியிலே 3 கோத்திரம், மேற்கு பகுதியிலே 3 கோத்திரம், வடக்கு பகுதியிலே 3 கோத்திரம், தெற்கு பகுதியிலே 3 கோத்திரமாக 12 கோத்திரங்களும் அங்கே சுற்றி பாளையம் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு சத்தம் வரும். மோசேயின் மூலமாக, ஆரோன் மூலமாக ஒரு சத்தம் கொடுக்கப்படும் போது திருச்சபை கூட வேண்டுமா? யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டுமா? இல்லாவிட்டால் பாளையம் புறப்பட வேண்டுமா என்பதை ஒரு ஞாபக குறியாக அவர்களுக்கு கொடுக்கிறார். காலையில் எழும்பினவுடனே மேகத்தை பார்ப்பார்கள். மேகம் அமர்ந்திருந்தால் கர்த்தர் இங்கே இருக்க சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுவார்கள். காலையில் எழும்பி மேகம் புறப்படுவதற்கு ஆயத்தமாகும் போது மோசே வானத்தை பார்த்து சொல்லுவார்கள், மேகம் எழும்ப போகிறது, நம்ம கிளம்பக்கு ஆயத்தமாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் எல்லா பெட்டி படுக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பணும்னா 10 நாள் ஆகும். ஆண்டவருடைய அந்த கூடாரம் அது மேகமானது எழும்ப ஆரம்பிக்கும் போது இவர்கள் எழும்புவதற்கு ஆயத்தமாக வேண்டும். எல்லாவற்றையும் வைத்து பார்த்து கொண்டிருப்பார்கள். எல்லா விதமான காரியங்களை சுட்டு வேக வைத்து நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கிற நல்ல நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், புறப்பட வேண்டும். அப்ப அவங்க உட்கார்ந்து இருக்க முடியும். அப்படித்தானே? மேகம் புறப்பட ஆரம்பிக்கும் போது பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலுமாக புறப்பட்டு போகிற ஆண்டவர் புறப்பட்ட உடனே இவர்கள் புறப்பட்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் இருளிலே மாட்டிக்கொள்வார்கள், வெயிலின் கஷ்டத்திலே மாட்டி விடுவார்கள். அதனால இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இங்கேதான் 7ஆம் மாதத்திலே ஆண்டவர் அந்த ஞாபக குறியாக கிளம்பவில்லையோ நீங்க எக்காலத்தை ஊத வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திருச்சபையிலே ஆண்டவர் இந்த 7ஆம் மாதத்திலே நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவாய் செய்வாராக. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இது என்ன காலம்? எதிராளிகள் அல்ல, ஒரு பெரிய கோட்டை, எரிகோ என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டை. அதற்குள்ளே எரிகோவுக்குள்ளே மிக செழிப்பான காரியங்கள் காணப்படுகிறது. எரிகோ என்று சொன்னால் அது பேரீச்ச மரங்களின் பட்டணம். எரிகோ என்று சொன்னால் 12 நீரூற்றுகள் நிறைந்த பட்டணம். எரிகோ என்று சொன்னால் யோர்தானுக்கு அருகான பட்டணம். இவைகள் இருந்த அந்த பட்டணத்துக்குள்ளே எரிகோ கோட்டையானது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் உள்ளே போக முடியாது, ஒருவரும் வெளியே வர முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எரிகோவில் ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறேன், ஆனால் சாபத்தீடானதை தொடக்கூடாது, நான் உனக்கு கொடுக்கிறவைகளை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். எரிகோவை முழுவதுமாக அவள் பிடித்துக் கொள்ளும்படியாக எரிகோவின் வாசலிலே வந்து பாளையமிட்டிருக்கிறார்கள். யோசுவா சொல்லுகிறான், யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எரிகோவிலே நான் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை இந்த தேசம் முழுவதும் கானானின் குடிகள் அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று சொன்னார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அது அலங்கம் இடிந்து விழுந்து. ஒரு யுத்தமும் பண்ணவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எக்காலத்தை ஊது, ஜனங்களை ஆர்ப்பரிக்க சொல்லு. எரிகோ போன்ற கோட்டை அதன் அரண்கள் இடிந்து விடும். அதற்கு பின்பாக நீ எரிகோவுக்குள்ளே போய் அதன் செழிப்பை, அதன் ஆசீர்வாதத்தை, அதன் எல்லா விதமான குடிகளையும் நீ எடுத்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி முதலாவது ஒரு கொள்ளை பொருளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். செய்த வேலை என்ன? யோசுவா எக்காலத்தை ஊதிவிட்டு சொல்லுகிறான், நீங்கள் இந்த தேசத்தை எரிகோவை சுற்றிலும் 6 நாட்கள் சுற்றி வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுற்ற வேண்டும். 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வர வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். சபையார் ஆர்ப்பரிக்க வேண்டும். எரிகோ இடிந்து விடும் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. திருச்சபையே, நமக்கு எதிராக
அரண்களை போல கட்டி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாய் கிடக்கிற அரண்களை தகர்க்கும்படியாக நீங்கள் ஆர்ப்பரிக்கும்படியாக தேவனடியனை கொண்ட கால சத்தத்தை உங்கள் மத்தியிலே ஊதிக் கொண்டிருக்கிறார். எரிகோ போன்ற கோட்டைகள் நமக்கு எதிராக காணப்படுகிறது. அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரண்களோ மூடப்பட்டிருக்கிறது. வாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், எக்காலத்தை ஊது, ஜனங்களை ஆர்ப்பரிக்க சொல்லு, எரிகோவின் கோட்டை தகர்ந்து போகும் என்று சொன்னார். நாமும் செய்ய வேண்டிய வேலை என்ன? வாய்களை மூடி வைத்துவிட்டு